ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யாத்திராகமம் 35:33 இப்படி சொல்லுகிறது: அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவரை நிரப்பினார். யாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 30வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து. பெசலேல் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். அவன் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 31ஆம் வசனத்தில், விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். ஆண்டவருக்கென்று எந்த ஒரு வகையான வேலைகளை செய்தாலும் அதை விசித்திரமாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய ஞானம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யூசித்து செய்வதற்குரிய கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். ஆலயம் கட்டுகின்ற ஒரு பொறுப்பை கிருபையாக தந்தார். ஆலயத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஃபினிஷிங் ஒர்க்குக்கு தேவையான அநேக ஸ்பான்சர்ஸை நாங்கள் உறுதி செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் அந்த வேலைக்கு யாரை பார்க்கறது, இந்த வேலைக்கு யாரை பார்க்கறது அப்படின்னு கஷ்டமே இல்லாமல் எளிதாக ஒரு சாதாரண சிறிய பல்பிலிருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் நேரடியாகவே பார்த்து அதை வாங்குவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நிறைய பேர் என்கிட்ட நாங்களும் ஒரு ஆலயம் கட்டணும், உங்கள் ஆலோசனையை கொடுங்க. அப்போ தான் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நினச்சேன், ஆண்டவர் ஞானம் தராவிட்டால் இவ்வளோ பெரிய பணியை இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. யாரையும் தொங்காமல், யாரையும் சார்ந்து கொள்ளாமல், இவங்களால தான் அது நடந்துச்சுது, அவங்களால தான் இது நடந்துச்சுது, எந்த ஒரு தனிநபருக்கும் அந்த பேர் போகாமல் கர்த்தரே அவைகளை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நினைத்து ஆண்டவரை நான் தோத்தரிக்கிறேன். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய பணிகளை செய்வதற்கு நீர் ஞானம் தரணும், புத்தி தரணும், அறிவை தரணும். அன்னைக்கு நீர் பெசலேலுக்கு கொடுத்தீர். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் செய்வதற்குரிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.